அதிமுக பாமக கூட்டணி இறுதியாகி இருக்கிறது. கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பின்னர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் அதே நேரத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இந்த கூட்டணி குறித்த விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு வைகை செல்வன். கூட்டணி இறுதியாகி இருக்கிறது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இந்த கூட்டணியின் போது என்ன பேசப்பட்டது பகிர்ந்துக்க முடியுமா? வணக்கம். அதிமுகவும் பாமகவும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி குறித்தான எத்தனை இடங்கள், எந்தெந்த இடங்கள், இவைகளெல்லாம் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு முறையாக அறிவிப்பு வெளிப்படும். அதுவரை இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையான விஷயம். திரு வைகை செல்வன், அதே நேரத்தில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு? பாமக தரப்புல இருந்து எதுவும் கோரிக்கை வைக்கப்பட்டுச்சா தொகுதி பங்கில போக? இல்லை, அதெல்லாம் கோரிக்கைகள்லாம் எதுவும் வைக்கவில்லை. மக்களை சந்திப்போம், எழுச்சியான இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஆயத்த பணிகளை பாமக இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நடக்கும். நல்லது வைகை செல்வன். இந்த கூட்டணி உங்களுக்கு இந்த சட்டப்பேரவை தேர்தலில் எவ்வளவு பலம் கொடுக்கும்னு பாக்குறீங்க? எவ்வளவு பலமா இருக்கும்னு பாக்குறீங்க? நிச்சயமாக எல்லா கூட்டணிகளும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைகிற போது வடபுலத்தில் மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் என்பது உறுதியாகிறது. அடுத்தடுத்த கட்சிகள் வர இருப்பதா தெரிவிச்சிருக்கீங்க. யாரு வர இருப்பதா எதிர்பார்க்கலாம்? இல்ல, அது இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. பாமக எப்படி எங்களோட கூட்டணி இணைந்ததை பொதுச் செயலாளரும் திரு டாக்டர் அன்புமணி அவர்களும் அறிவித்தார்களோ அதை போல முறையாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதே நேரத்தில் தேமுதிக அமமுக வர இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விரைவில் தெரியும். இப்போதைக்கு அதை குறித்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. விரைவில் தெரியும். தகவல்கள் விரைவில் காத்திருக்கிறது. நன்றி திரு வைகை செல்வன். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை நன்றி. விரைவில் பல்வேறு கட்சிகள் அதிமுகவில் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து முக்கியமான கட்சிகள் அதிமுக கூட்டணியில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீட்டை முடிவு செய்துவிட்டதாகவும் எந்தெந்த தொகுதிகள் மற்றும் எண்ணிக்கையை குறித்து பின்னர் அறிவிப்பதாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களின் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். பாமக தொண்டர்கள் விரும்பிய கூட்டணியை அமைத்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக தலைமையிலான கூட்டணி இறுதி செய்யப்பட்டு வருகிறது. பாஜக ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறது. அதற்கடுத்தபடியாக வட தமிழகத்தில் ஒரு முக்கிய கட்சியாக பார்க்கப்படக்கூடிய, வாக்கு வங்கி உள்ள கட்சியாக பார்க்கப்படக்கூடிய பாமகவும் தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது.